நல்லா கமகமன்னு வாசனையான பருப்பு உருண்டை குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நான் 1 டம்ளர் அளவுக்கு துவரம் பருப்பு, 3/4 டம்ளர் கடலைப்பருப்பு ஊற வச்சிருக்கேன் 1 மணி நேரம். இப்போ இதோட சோம்பு, இஞ்சி, பூண்டு, வரமிளகாய் சேர்த்து நல்லா கொரகொரப்பா அரைச்சுக்கோங்க. இதோட உப்பு சேர்த்து பிசைஞ்சுட்டு இதோட கட் பண்ணி வச்சிருக்க வெங்காயம், கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துருக்கேன். இப்போ குழம்பு கூட்டுறதுக்கு 3 தக்காளி, 2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், 3 ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் இது எல்லாத்தையும் மிக்சியில் அரைச்சு உங்களுக்கு குழம்பு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி அடுப்பில் வச்சுடுங்க. இப்போ இது கொதிக்கட்டும். இப்போ இதோட நான் ஒரு லெமன் சைஸ் புளி ஊற வச்சுருக்கேன் தனியாக. குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் அரைச்சதில் நான் பாதி வடைக்கு எடுத்து வச்சுட்டேன். பாதியில் மட்டும் தேங்காய் கீரி கட் பண்ணி போட்டுக்கோங்க. இப்போ இதை உருண்டையாக பிடிச்சி குழம்புல போட்டுக்கலாம். இந்த மாதிரி உருண்டை மிதந்து வந்துச்சுன்னா உருண்டை வெந்துருச்சுன்னு அர்த்தம். இப்போ தேங்காய் அரைக்கிறதுக்கு சோம்பு, பட்டை, கிராம்பு, தேங்காய் இது எல்லாத்தையும் நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. உருண்டை வெந்ததுக்கப்புறம் புளி தண்ணியும் தேங்காய் பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. குழம்பு தாளிக்கிறதுக்கு சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, பட்டை, கிராம்பு, ஏலக்காய் போட்டு தாளித்து கொட்டிட்டிங்கன்னா குழம்பு